சேலம் மாநகராட்சியில் மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் மேயர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. அப்பொழுது துணை மேயர் சாரதா தேவி இருக்கை தொடர்பாக பிரச்சனையை எழுப்பியதால் மேயர் மற்றும் துணை மேயர் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் துணை மேயர் இருக்கையை அகற்ற வலியுறுத்தி தனியாக ஒரு இருக்கையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். திமுகவை சேர்ந்த கவுன்சிலர்கள் துணை மேயர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சாரதா தேவியிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் சேலம் மாநகராட்சி கவுன்சிலர்கள் கூட்டம் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு பரபரப்பு நிலவியது. தொடர்ந்து மாநகராட்சி கூட்டத்தில் துணை மேயர் சாரதா தேவி தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். எனது இருக்கையை மேடையிலிருந்து கீழே இறக்கக்கூடாது என்று கூறி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். மாறி மாறி மேயரும் துணை மேயரும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் கூட்டத்தை நடத்த விடாமல் இடையூறு ஏற்படுத்தியது. அதே போல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளை கூட்டத்திற்குள் அடியாட்கள் போல அழைத்து வந்தது என்பதை காரணம் காட்டி 2 மாதத்திற்கு துணை மேயர் சாரதா தேவியை சஸ்பெண்ட் செய்து அறிவித்தார். தொடர்ந்து என்னை சஸ்பெண்ட் செய்யும் அதிகாரம் மேயருக்கு இல்லை என்று துணை மேயர் தெரிவித்தார். நான் துணை மேயரை சஸ்பெண்ட் செய்யவில்லை, 7வது வார்டு கவுன்சிலராக இருக்கும் சாரதா தேவி என்பவரை தான் நான் 2 மாதத்திற்கு சஸ்பெண்ட் செய்து அறிவித்துள்ளேன் என மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் விளக்கம் அளித்தார். துணை மேயர் மேயரிடையே இருக்கை அமைப்பது தொடர்பாக நடந்த வாக்குவாதத்தில் மாநகராட்சி கூட்டம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து காவல்துறையினர் அரங்கிற்குள் நுழைந்து அங்கிருந்தவர்களை வெளியில் அனுப்பினர். இதனால் மாநகராட்சி கூட்டம் கடும் வாக்குவாதம் பரபரப்புடன் நிறைவு பெற்றது. நிகிதா. சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் இருக்கை தொடர்பாக பிரச்சனை எழுப்பி இக்கூட்டத்திற்கு இடையூறு செய்ததாக துணை மேயர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். அது தொடர்பான அந்த காட்சிகளை அண்மை செய்தியாக பார்த்தோம். விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் ஆனந்த்.